ஆண்டவர் இயேசுவில் அன்புருக்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். கோடியற்புதர் புனித அந்தோணியாரை நாம் ஏன் பதுவை நகர் புனித அந்தோணியார் என்று அழைக்கிறோம் என்று இந்த காணொளியிலே நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரே பேரில் பலர் இருந்தால் அவர்கள் பிறந்த ஊரை முன்னே வைத்து அழைப்பார்கள். உதாரணத்திற்கு பிரான்சிஸ் என்ற பெயரிலே பலர் இருக்கிறார்கள். அதனால் அசிசி நகர் புனித பிரான்சிஸ், சலேசு நகர் புனித பிரான்சிஸ், பிரான்சிஸ் சவேரியார் என்று அழைக்கிறோம். அந்தோணியாருடைய பெயரிலே இருவர் இருக்கிறார்கள். ஒருவர் வனத்து அந்தோணியார், இன்னொருவர் பதுவை நகர் புனித அந்தோணியார். அந்தோணியார் பிறந்தது பதுவா நகரிலா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர் பிறந்ததோ போர்த்துக்கல் நாட்டில் இருக்கக்கூடிய லிஸ்பன் நகர். ஆனால் அவரை நாம் ஏன் பதுவை புனித அந்தோணியார் என்று அழைக்கிறோம் என்றால் அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அதை பற்றி நாம் இந்த காணொளியில் நாம் சிந்தித்து பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோணியார் 1195 ஆண்டு போர்ச்சுக்கல் நாட்டில் இருக்கக்கூடிய லிஸ்பன் நகரிலே பிறந்தார் என்றாலும் கூட அவர் எல்லாராலும் பதுவை நகர் புனித அந்தோணியார் என்றுதான் அழைக்கப்படுகிறார் என்றால் 5 காரணங்களை இதற்கு நாம் உதாரணங்களாக சொல்லலாம். ஒன்று, அந்தோணியார் தன்னுடைய கடைசி காலகட்டத்தை பதுவை நகரிலே தான் செலவழித்தார் என்று சொல்கிறார்கள். 1229 ஆண்டு பதுவை நகருக்கு வந்தார். அதன் பிறகு அவர் இறக்கின்ற வரையும் பதுவை நகரிலேயே இருந்தார் என்பதனால் அவர் பதுவை நகர் புனித அந்தோணியார் என்று அழைக்கப்படுகிறார். இரண்டாவதாக, அந்தோணியார் மிகச்சிறந்த மறைப்போதகர். அவருடைய போதனை கேட்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். அவர் தன்னுடைய போதனை எப்படி தொடங்குவார் என்று சொன்னார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றுதான் தொடங்குவார். பதுவை நகரிலே படித்தவர்களும் மேதைகளும் ஞானிகளும் பலரும் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்தோணியார் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று போதிக்கிற பொழுது அவருடைய போதனையை கேட்டு வியந்தார்கள் என்று சொன்னால் அது கடவுளுடைய வல்லமை தான் என்று நாம் சொல்லலாம். மூன்றாவது காரணமாக இதை சொல்லலாம். அந்தோணியார் பதுவை நகரிலே ஏராளமான புதுமைகளை செய்தார். அதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு புதுமை என்னவென்று சொன்னால், பீட்டர் என்றொருவர் இருந்தார். இவருக்கு பதுவானா என்றொரு மகள் இருந்தால் அவள் கை கால் ஊனமுற்றவளாக இருந்தாள். ஒரு சமயம் இந்த பீட்டர் அந்தோணியாரிடத்துல வந்து, என்னுடைய மகள் உடல் ஊனமுற்ற நிலை இருக்கிறார், நீங்கள் தான் அவரை நலமாக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்ட போது அந்தோணியார் அந்த சிறுமியின் மீது சிலுவை அடையாளம் வரைந்து அவருக்கு நலமாக்கினார் என்று சொன்னால் அங்கே அந்தோணியார் ஏராளமான புதுமைகளை செய்தார் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. நான்காவதாக, அந்தோணியார் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி காலகட்டத்தை பதுவா நகரிலே செலவழித்தார் என்று சொன்னால் மிகவும் அமைதியாக கடவுளுடைய வார்த்தையை தியானித்து செலவழித்தார். இந்த நேரத்தில் தான் திருத்தந்தை 9ஆம் கிரகோரி என்பவர் அந்தோணியாரிடத்தில், நீங்கள் புனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி மறையுரை எழுதுங்கள் என்று கேட்பட்டார். அதன்படியே அந்தோணியார் புனிதருடைய மறையுரையை எழுதி தந்தார். அந்த அளவுக்கு பதுவை நகரிலே அந்தோணியார் வாழ்ந்த காலகட்டம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இறுதியாக, அந்தோணியார் தான் இறந்த பிறகு தன்னுடைய உடலை பதுவை நகரிலே தான் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி இன்றைக்கு அவருடைய அழியாத நாவும் அவருடைய திருவுடலும் அவருடைய கல்லறையும் அங்கேதான் இருக்கிறது என்று சொன்னால் அந்தோணியாரை நாம் பதுவை நகர் புனித அந்தோணியார் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இறுதியாக ஒன்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். ஒரு மலையிலே தோன்றக்கூடிய ஆறு அப்படியே வளர்ந்து பூமியின் பல்வேறு இடங்களுக்கு செல்கிறது. அங்கே செல்லக்கூடிய இடங்களெல்லாம் அது வளமையை தருகிறது. அந்தோணியாரும் கூட லிஸ்பன் நகரிலே பிறந்தாலும் கூட அவர் பதுவா நகருக்கு வந்தார். அங்கே பல வளர்ச்சிகளை செய்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நாம் திருத்தூதர் பணிகள் நூல் 10வது அதிகாரம் 38வது வார்த்தையிலே வாசிப்பது போல,
இயேசு எப்படி சென்ற இடங்களெல்லாம் நல்லதை செய்தார், அப்படி அந்தோனியார் தான் சென்ற இடங்களெல்லாம் நல்லதை செய்தார். கடவுளுடைய பெயரை மாற்றிப்படுத்தினார். இன்றைக்கு அவர் கோடி அற்புதராக, பதுவை பதியராக இருக்கிறார் என்று சொன்னார். உண்மையிலே கடவுள் அவரை மிகவும் மாற்றிப்படுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே அந்தோனியாரை போன்று நாமும் கடவுளை மாற்றிப்படுத்துவோம். ஒரு நாள் கடவுளும் நம்மை மாற்றிப்படுத்துவார்.